வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் டிஎன் பேஜ். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நாட்டு குதிரை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாடி மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம காத்தியாவாரி மார்வாரி ஹார்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன தான் தமிழ்நாட்டு பிரீடாக இல்லாட்டினா கூட குதிரை ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ அந்த குதிரையை வளர்க்குறதுக்கும் நம்ம நாட்டு குதிரையை வளர்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம் இந்த வீடியோவில், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு குதிரையிலேருந்து ஆரம்பிக்கலாம். நாட்டு குதிரை வந்து ஸ்பீடுக்கு தான் நம்ம நாட்டு குதிரை எப்பயுமே தரமாக இருக்கும். ஸ்பீடு தான் அள்ளு பறக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லோவாக இருக்க குதிரை வந்து ஸ்பீடு வந்து நல்லா ஓடும். ஆனால் மேக்ஸிமம் நாட்டு குதிரை வந்து ஹைட்டுலாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பீடுக்கு பேர் போனது நம்ம நாட்டு குதிரை தான். என்ன தான் காத்திவாரி மாறுவாரிகள் இருந்தாலும் நாட்டு குதிரை தான் ஸ்பீடுக்கு பேர் போனது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த அண்ணே ஓட்டுறாங்க பாருங்கள், நாட்டு குதிரை தான். அந்த அண்ணே ஓட ஓட ஸ்பீடு பாருங்கள், குதிரை வேகமாக போகும் பாருங்கள். குதிரை அவ்வளோ வேகமாக போகுதுங்களா? நாட்டு குதிரை என்னென்ன கலர்லாம் இருக்கிறோ கலர் பொறுத்து தான் நாட்டு குதிரைக்கு பேரே. அதனால் அதுக்கு பேர் நாட்டு குதிரை. நாட்டு குதிரை எப்பவுமே ஹைட் குட்டியாக தான் இருக்கும். ஸ்பீடுக்கு தான் பேர். ரேஸ் ஓட்டுறதுக்கு, ரெகுலர் ரேஸ் ஓட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க நாட்டு குதிரைகளை. பாருங்க, அண்ணன் வேகமாக ஓட்டுறாரா நாட்டு குதிரை. இந்த நாட்டு குதிரை வந்து ரேஸுக்கு ஓட்ட நல்லாயிருக்கும். ரைடிங்க்கு, சின்ன குழந்தைங்க ரைடிங் பழகிறதுக்கு நாட்டு குதிரை நல்லாவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்வாரி காத்திவாரி. இந்த மார்வாரி காத்திவாரி ரெண்டு குதிரையுமே ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களை சேர்ந்தது. யூஸ்வலாகவே இந்தியா பரப்பளவில் குதிரைகளே கிடையாது. அரபி நாட்டில் தான் குதிரைகள் இருந்திருக்கு முதல்ல, மன்னர் காலத்துலலாம். அங்கேருந்து குதிரைகளை ஏற்றுமதி செஞ்சு இந்தியாவுக்கு வந்திருக்கு. அப்படி வந்த குதிரைகளை தான் காத்தியவாரி, மாறுவாரி, ஏன் நம்ம நாட்டு குதிரையே வெளியிருந்து வந்தது தான். இங்கேருந்தே எந்த குதிரையும் புதுசாக ப்ரீட் பண்ணது கிடையாது. அங்கேருந்து கொண்டு வந்த குதிரைகளை ப்ரீட் பண்ணி நம்ம மன்னர்கள் தான் புது புது வெரைட்டியான குதிரைகள் எடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் இந்த காத்தியவாரி, மாறுவாரி, ஏன் நம்ம நாட்டு குதிரையும் அந்த மாதிரி ஒரு ப்ரீட்லேருந்து வந்தது தான். ஆனால் இந்திய பரப்பளவில் குதிரைகளே கிடையாது. பாருங்கள், ஒரு காத்தியவாரி மாறுவாரி. அதே மாதிரி இந்த காத்தியவாரி குதிரைக்கு வந்து ஸ்பெஷல் என்னென்னா, காது வந்து ஒட்டும். அந்த குதிரையோட காது வந்து ஒட்டும். அதான் காத்தியவாரிக்கு குதிரைக்கு ஸ்பெஷலு. இப்போ நம்ம நாட்டு குதிரை ரேட்டு வந்து எவ்வளோக்கு வாங்கலாம்னா, மினிமம் 10,000லேருந்து வாங்கலாம். 10,000 to 1 lakh. ஆனால் இந்த காத்தியவாரி மாறுவாரி குதிரைகள் அதோட கலரு அந்த காத்தியவாரி குதிரைனா அந்த காது அமைப்பு, இதை வச்சு தான் அது ரேட்டுகளே. இந்த காத்தியவாரி மார்வாரி குதிரைகள் வந்து அந்த காதோட அமைப்பை வச்சு தான் ரேட்டுகளே ஓடும். மார்வாரி, காத்தியவாரி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த காதை வச்சு தான் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம், எனக்கு அவ்வளோ தெரியல. இந்த காத்தியவாரி குதிரைகளுக்கு ஆனால் காது வந்து மெயினாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது காத்தியவாரி குட்டி. காது வந்து நல்லா ஒட்டியிருக்கும். பெரங்கன குட்டி வந்து காத்தியவாரி குட்டி. இது ஆக்சுவலாக அங்கே ராஜஸ்தான், குஜராத்லேருந்தே இறக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே குதிரைகளை. இப்போ நம்ம ஸ்டாலின் ஷோத்தை கேள்விப்பட்டிருப்போம். கோயம்புத்தூரில் நிறைய ஸ்டாலின் ஷோஸ் நடக்கும் வருஷம். இந்த ஸ்டாலின் ஷோஸ்னு அப்படியே நம்ம டாக் ஷோ கேசி சர்டிஃபிகேட் வாங்குகிறோமோ, அதே மாதிரி இந்த மார்வாரி, காத்தியவாரி குதிரைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. அதை பற்றி நேரோட போடுறேன். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ஸ்டாலின் ஷோ நடத்துவாங்க. அந்த ஹைட்டு, அதோடய ஸ்கின் கலரு, அதோட அந்த அமைப்பு, பாடி ஸ்ட்ரக்சரு, அதை வச்சு அதுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க, ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. இப்படி நடக்கிற ஷோ பேர் தான் ஸ்டாலின் ஷோ. குதிரைகளை ஸ்டாலின்னு வைப்பாங்க. ஸ்டாலின் ஒரு குதிரையும் ஆனால் மரண முகலட்சணமாக இருக்கும். ஆனால் இதை பொறுத்த அளவுக்கு ஸ்டாமினா கம்மியாக இருக்கும். நம்ம நாட்டு குதிரை கம்பேர் பண்ண அளவுக்கு இதுக்கு ஸ்டாமினா வந்து கம்மியாக இருக்கும். நாட்டு குதிரைகளுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்கும், இதுக்கு ஸ்டாமினா கம்மியாக இருக்கும். ஆனால் இது வந்து ஹைட்டு நிறையா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரோட ஹைட்டாக இருக்குது இந்த குதிரை. இது வந்து காத்தியவாரி, காதை ஒட்டியிருக்கா, காத்தியவாரி குதிரை. அதே மாதிரி எந்த குதிரை இருந்தாலும், நாட்டு குதிரை இருந்தாலும், காத்தியவாரி, மார்வாரி குதிரை இருந்தாலும் அதோட கலரை பொறுத்து தான் பேர். நொக்குரான்னு சொல்லுவாங்க. நொக்குரா வந்து பியூர் ஒயிட்டு, கல்டா, அந்த மாதிரி கலரை பொறுத்து தான் அதுக்கு பேர். நாட்டு குதிரைக்கோ காத்தியவாரி, மார்வாரி குதிரைக்கோ ஸ்பெஷல் பேர் கிடையாது. ஸ்பீசிஸ் பேர் மாதிரி தான், ஜென்ரலாக ஒரு பேர் தான். இது காத்தியவாரி குதிரை, இது நாட்டு குதிரை, இது மார்வாரி குதிரை. கலரை பொறுத்து தான் குதிரைக்கு பேரே வைப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம சிப்பிப்பாறை கண்ணியில் சொல்கிற மாதிரி, கருப்பாக இருந்தால் கன்னி, கலராக இருந்தால் சிப்பிப்பாறை.
அந்த மாதிரி கூட சொல்கிற மாதிரி தான் காத்தியவாரி மார்வாரிக்குள்ளே டிஃப்ரென்ஸு. இந்த காது போட்டி இருந்துச்சுல அந்த மாதிரி ஒட்டியிருந்தால் அது காத்தியவாரி குதிரை பக்கவாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த காத்தியவாரி மார்வாரி குதிரைகள் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, ரேஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி குதிரை ரேஸ் ஓட்ட மாட்டாங்க அவங்க, பந்தய ரேஸு. இது மோஸ்ட்லி வந்து ஹார்ஸ் ரைடிங் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி காலத்தில் மன்னர்கள் யூஸ் பண்ணுறதா ஒரு இருக்குது. குஜராத் ராஜஸ்தானில் வந்த மன்னர்கள் வந்து இந்த காத்தியவாரி மார்வாரி குதிரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம் தமிழ் மன்னர்கள் வந்து இதை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க வரலாறு இருக்குது. சில மன்னர்கள் நாட்டு குதிரையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. திப்பு சுல்தான் யூஸ் பண்ணது பூரா நம்ம இங்கே இருந்த நாட்டு குதிரைகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கல்டா கலர், இதுதான் கல்டா கலர்னு சொல்லுவாங்க. கல்டா ஒரு மாதிரி லைட்டிஷ் ஒயிட்டிஷ் ப்ரௌன். பார்த்திங்கன்னா குதிரை நல்லா தோரம். ஆனால் காத்தியவாரி மார்வாரி குதிரைகள் வந்து தோரணையாக இருக்கும். நம்ம குதிரைகள் வந்து தோரணையாக இருக்காது, ஆனால் ஸ்பீடுக்கு பக்காவாக இருக்கும். ஒரு ஸ்டைலுக்கு வேணால் அந்த குதிரை வேலைக்கலாம். அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அந்த ஒயிட் கலர் இருக்க பேர் நொக்ரான்னு சொல்லுவாங்க. பியூர் ஒயிட்டாக இருந்தால் அந்த குதிரைக்கு பேர் நொக்ரா. நாட்டு குதிரையில் இந்த பியூர் ஒயிட் நொக்ரா கலர் விழுது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரேர் தான் விழுகிறதே. இதில் நிறையா விழுகும். நொக்ரா, கல்டா நிறையா இருக்குது. அதே மாதிரி மேலே உபயோகிக்கிறதுக்கு வந்து குண்டு குட்டின்னு சொல்லுவாங்க. குண்டு குட்டி தான் மேல், ஃபீமேல் வந்து பொட்டைக்குட்டின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அது பியூர் பிளாக். அதே மாதிரி பியூர் பிளாக் கிடைக்கிறது கஷ்டம். மோஸ்ட்லி ப்ரௌன் கலர் தான் இருக்குது நாட்டு குதிரைகள்லாம். இதில் மார்வாரியில் கிடைக்கிறது ஈஸி, காத்தியவாரியிலையும் கிடைக்கிறது ஈஸி. மோஸ்ட்லி இதான் நாட்டு குதிரை. பார்த்திங்களா அந்த பையன் கொண்டு போகிறதில்ல, இந்த மாதிரி டபுள் கலர்ஸில் கிடைக்கும், இல்லாட்டி ப்ரௌன் கலராக கிடைக்கும். ஏன்னா இருந்தாலும் நம்ம நாட்டு குதிரைக்கு ஈடாகாது காத்தியவாரி மார்வாரி ஸ்பீடுக்குன்னா. நம்மளால ரேஸ் ஓட்டு தான் பழக்கிறோம், அதனால் அது ஓடிடும், ஈஸியாக ஓடிடும். நாட்டு குதிரை மீட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நிறையா மக்கள். அந்த மீட் எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து மார்வாரி காத்தியவாரி புகழ் பற்றி பேசுகிறது கிடையாது. நாட்டு குதிரையும் அது கம்பேரிசன் பண்ணுறது. நாட்டு குதிரையோட அளவு என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பொறுத்து குதிரை வாங்குங்க. மோஸ்ட்லி பிகினர்ஸ் இது வாங்குங்க. பிகினர்ஸ் வாங்குறதுனால இது ஈஸியாக பழக்கலாம் குதிரையை, அவங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால தான் நாட்டு குதிரை வாங்க சொல்கிறாங்க நிறையா. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.